சாட்டர்டே அன்னைக்கு நான் மீன் வாங்க போயிருந்தேன். அத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பெரும்பாக்கத்துல நான் மீன் வாங்க போயிருந்தேன். ஸோ அது எப்படி வாங்குறேன்றத பாருங்க. இது வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாம தான் இருந்துச்சு. பரவால்ல. ஸோ நான் இன்னைக்கு சங்கரா மீன் தான் வாங்க போறேன். மீன் வாங்கும்போது எப்படி வாங்குறதுன்னு பார்க்குறீங்கன்னா, அந்த மீன வந்து நீங்க அழுத்தி பாருங்க. அது கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கா இல்லையான்னு. கொல கொலன்னு இல்லன்னா நல்லாயிருக்கும். அதே மாரி ஐஸ்ல ரொம்ப வச்சிருந்தாங்கன்னா, அதோட கண்ணு ஒயிட் ஆயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது டார்க்கா இருக்க மாரி பார்த்து வாங்குங்க. ஸோ நான் இப்ப மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு சட்டியில வந்து தண்ணி ஊத்தி மீன போட்டு வச்சாச்சு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து இப்ப நம்ம கிளீன் பண்ண போறோம். ஸோ மீன கிளீன் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்ல ஸ்கேல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய அ வயித்து பகுதியிலயும், மேல் பகுதியிலயும் வந்து அதோடைய ஃபின்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஷார்ப்பாவே இருக்கும். அத நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிறது நல்லது. ஏன்னா, அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா, நம்ம அதோடயே நம்ம வந்து கிளீன் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம்னா, நம்ம கையிலலாம் குத்திரும். ஸோ, அதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆணி ஆணியா இருக்கிற மாரி இந்த டூல் வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். அத வாங்கிக்கோங்க. அத வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து அழகா வந்துரும். ஸோ, வால டைட்டா புடிச்சுக்கிட்டு நீங்க அது மேல நீங்க வந்து நல்லா அ ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதோட ஸ்கேல்ஸ்லாம் கிளீனா வந்துரும். அது வந்து வயித்து பகுதியிலயும் இருக்கும், மேல் பகுதியிலும் இருக்கும், ஃப்ரண்ட்ல தல பக்கத்துலயும் இருக்கும். நம்ம கிளீனா வந்து நம்ம பண்ணீங்கனாலே உங்களுக்கு அ நீங்க வந்து தடவி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அங்க ஸ்கேல்ஸ் இருக்கான்ட்டு. இருந்ததுன்னா, நீங்க அழகா அது மேல வந்து இது மாரி ரப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிளீனா போயிடும். ஸோ, அது முடிச்சதுக்கப்புறம் நீங்க மீன் எடுத்து அதோட வயித்து பகுதியிலேருந்து அந்த ஃபின்ஸ் ஆனது கட் பண்ணிட்டு, நீங்க தலை வேணும்னா தலையாண்ட நீங்க கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மொத்தமாவும் கட் பண்ணிட்டு நீங்க ஃப்ளஷ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாடி பார்ட் மட்டும். ஸோ, இப்ப நான் தலை வேணுன்றதால அதோட ஃபின்ஸ் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த கில்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ, அதோட வயிறு பகுதியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட லங்ஸு, கில்ஸ்லாம் இருக்கும். ஸோ, அதிலயும் நீங்க கிளீன் பண்ணிட்டு, தலை வேணுன்றவங்க அதோட சைட்ல இருக்கக்கூடிய அந்த அம் அந்த மவுத் பக்கத்தில இருக்கக்கூடிய கில்ஸ் பார்ட்ட வந்து கட் பண்ணிட்டு, தலைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, வேணான்றவங்க அத நீங்க மேல இருந்து டோட்டலா பீஸ் போடும்போது கட் பண்ணிக்கலாம். ஸோ, பின்பக்கம் இருக்க வால் பகுதி நான் கட் பண்ணி ஏன்னா தேவையில்லாத பார்ட்டு. அத நம்ம கட் பண்ணிட்டு, நம்ம சைஸ் வாரியா நம்ம கட் பண்ணி, குழம்புக்கோ இல்லாட்டி வறுக்கிறதுக்கு ஏத்த மாரி பீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, அருவாமனை யூஸ் பண்ணி பத்திரமா யூஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை. சி யூ.